இல்லையா? அதிர்ச்சி வைத்தியம் யாருக்குன்னு பார்க்கணும். யாருக்கு? ஒவ்வொரு காமன் மேனுக்கும். ஓபிஎஸ் கிடையாதா? திமுக கிடையாது, அதிமுக கிடையாது. திமுகவுக்கு இன்ப அதிர்ச்சி. நீங்க அதை பிரிச்சு பார்க்கணும். திமுகவுக்கு இன்ப அதிர்ச்சி. ஏன்னா ஓபிஎஸ் வர்றாருங்கிறது ஒரு லம்சம் லாட்ரி. உங்களுக்கு புரியுங்களா? எதுல? பெர்செப்ஷன்ல, ஓட்டுல இல்ல. செங்கோட்டையன் வர்றாருங்கிற தாவேக்காக்கு என்ன உங்களுக்கு ஏன் இருக்கா? நம்ம சொல்லுது அங்க ஆதவ அர்ஜுனா சேருவாரு, அங்க சிடியில் நிர்மல்குமார் சேருவாரு, ராஜ்மோகன் சேருவார். ஆனா செங்கோட்டையன் வர்றதுங்கிறது வேற. ஜெயலலிதா அவர்கள்ட்டையே இருந்து வேலை பார்த்தவர், அவ்வளவு ஆச்சரியமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அவர் வர்றாரு போது அதோடைய அந்த வேல்யூ கூடியது. அதே மாதிரி 3 முறை சீஃப் மினிஸ்டர் நம்ம கிட்ட சேர்றாரு அடிக்கும் போது டிஎம்கே வேல்யூ கொடுத்து, அப்போ டிஎம்கேக்கு அது இன்ப அதிர்ச்சி. உண்மையிலேயே கட்சியில சேர்ந்துட்டாரா? அப்படியா? அப்படிதான் முதல் கணக்கு. உங்களுக்கு சூப்பருங்க, போற சொல்லுங்க அப்படின்னு வச்சு. அதிமுகவுக்கு எந்த அதிர்ச்சியும் இல்லை, இன்பமும் இல்லை, வைத்தியமும் இல்லை. அதிமுக எதுவுமே கிடையாது. ஏன்னா அவங்களாம் எதிர்பார்த்தது இப்படி நடந்துட்டு அவங்க ரொம்ப நல்லது நினைச்சாங்க. ஆக்சுவலா திரு இபிஎஸ் அவருடைய ஸ்டாண்ட் இப்போ ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுச்சு பாருங்க. நான் இப்போ எல்லாரும் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க? இபிஎஸ் அவர்கள் பிடிவாதம் பிடித்து அவர்களை தள்ளி விடுகிறார். முரட்டு பிடிவாதம், வரட்டு பிடிவாதம், இப்படி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் என்னாச்சு? நீங்க எங்க போனீங்க கடைசியில்? அப்போ இதை அவர்கள் இது செய்யறாங்கன்னு சொன்னேன்.